ஹலோ விவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வயதுகள். ஸோ அதிலிருந்து அடிஷ்னலாக இன்னும் ஒரு சில மாடல் டேர்ம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்மளுடைய சேனலில் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடலாம். A boy is now twice as old as his sister. 4 years ago he was thrice as old as her. What are their ages now? அப்போ இங்கே எனக்கு 2 டேட்டா கொடுத்துருக்குறாங்க. ஒன்னு பாஸ்ட் டேட்டா, இன்னொன்னு பிரசன்ட் டேட்டா. ஸோ யாருன்னா ஒரு பையன் அவங்களுடைய சிஸ்டர். அப்போ நான் பாய் பின்னு எடுத்துக்கிறேன், சிஸ்டருக்கு எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? நவ் த்ரைஸ் அஸ் ஓல்டஸ்ட் ஆஃப் ஹிஸ் சிஸ்டர். அப்போ தங்கச்சியோட வயசு எக்ஸ்ன்னு இருந்ததுன்னா அந்த பையனோட வயசு 3x, 3 மடங்கா இருக்கு. சாரி, ட்வைஸ், அப்போ 2x. சரிங்களா? இதுவே வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ -4. அந்த பையனோட வயசு வந்து எவ்வளவு இருக்கும்? 2x - 4. தங்கச்சியோட வயசு x-4. அப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பையனோட வயசு வந்து 3 மடங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப therefore 2x - 4 வந்து 3 times of his sister age x - 4. Therefore 2x - 4 which is equal to 3x - 12. அப்ப therefore x is equal to 8. சரிங்களா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வயசு என்ன இப்போதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ தங்கச்சியோட வயசு வந்து எக்ஸ் 8, பையனோட வயசு 2 × 8 16. அப்ப ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். சரிங்களா? இப்போ 3 வருடங்களுக்கு முன் 5 நபர் கொண்ட ஒரு குடும்பத்தின் சராசரி வயது 17 வருடங்கள். ஒரு குழந்தை பிறந்த பின் அக்குடும்பத்தின் சராசரி வயதும் அதேதான் எனில் அக்குழந்தையின் தற்போதைய வயது. இப்போ இதுல 2 டேட்டா இருக்கு, பிரசன்ட், பாஸ்ட். இது 3 வருஷம் முன்னாடி கொடுத்துருக்கிற டேட்டா. மொத்தம் 5 நபர் இருக்காங்க, சராசரி 17. அப்போ அப்போ அங்க இருக்கிற 5 பேரோட வயசை கூட்டினா என்ன வரும்? 5 × 17. அதான் வந்து மீனிங். அப்ப 5 பேரோட மொத்த வயசு என்னங்கிறது கால்குலேட் பண்ணணும். சம் ஏ பி சி டி இ 5 பேர் இருக்காங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 5 × 17 எவ்வளவு வரும்? 85. அப்ப இவங்களோட வயசு வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வருது? 85 வருது. அப்ப இங்க இருந்து பிரசன்ட்க்கு போகக்குள்ள எல்லாரோட வயசு எனக்கு என்னவாகும்? 3 3 ஆட் ஆகும். அப்ப என்ன வரும்? a + 3, b + 3, c + 3, d + 3, e + 3. இப்ப ஆட் பண்ணோம்னா we know that a + b + c + d + e இதோட வேல்யூ வந்து எவ்வளவு? 85. பிளஸ் எனக்கு என்னவாகுது? 15 வருஷம் ஆட் ஆகுது. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு 3 வயசு ஆட் ஆகுதுன்னா 5 பேருக்கு 3 15 வயசு வந்து ஆட் ஆகுது. அப்போ 100 வயசு. இப்போ மீன் இப்ப இருக்கிற கண்டிஷன்ல. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல 5 பேர் தான் இருந்தாங்க. இப்போ குழந்தை பிறந்ததுனால இப்போ இங்க ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆயிடுது? அடிஷனலா ஒரு ஆள் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப தேர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குன்னா 85 + 15 அப்ப 100 வயசு. சரிங்களா? பிளஸ் குழந்தை புதுசா ஒண்ணு ஆட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்ப தேர்ஃபோர் இதை நான் எப்படி எழுதலாம்? ஆல்ரெடி 100ங்கிறத வயசு போட்டிருக்கேன். அதுதான் இங்க எழுதியிருக்கேன் ஸ்ப்ளிட் பண்ணி. 85 + 15 + 6. இப்போ மொத்தம் 6 பேர் குடும்பத்துல இருக்காங்க. சோ இப்ப நான் வகுத்தாலுமே அதே ஆவரேஜ் தான் இருக்குங்கிறாங்க. ஆவரேஜ் வந்து என்னது? 17. ஏன்னா சராசரி வயதும் அதேதான் அப்படின்னா இதே 17 தான் இங்கேயும் அர்த்தம். இப்ப என்ன கிடைக்குது எனக்கு? 100 + x which is equal to 6 × 17 வந்து எவ்வளவுன்னா 102. இப்ப எக்ஸோட வேல்யூ வந்து என்னன்னா 2. அப்போ அந்த குழந்தையுடைய தற்போதைய வயது வந்து என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா 2. ஆப்ஷன் சி தான் வந்து சரியான பதில். ஸோ இப்போ அடுத்தது, the sum of the ages of a son and father is 72. After 12 years, the age of the father will be 3 times of that of the son. What is the age of the son now? அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா present data, future data கொடுத்துருக்குறாங்க. father, son. சரிங்களா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து எனக்கு டேட்டா சமேஷன்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நான் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆயிடுறேன். ஆஃப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா the age of the father will be 3 times of the son. அப்போ பையனோட வயசு எக்ஸ்ன்னா அப்பாவோட வயசு வந்து என்னது? 3x. இங்கதான் இந்த டேட்டா இருக்கு. இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் வந்து எவ்வளோ? 12.
அப்போ இப்போ அப்பாவோட வயசு என்னவா இருக்கும்? 3x-12. பையனோட வயசு x-12. இப்போ இந்த 2 வயசு ஆட் பண்ணாதான் எனக்கு என்னன்னு கொடுத்திருக்காங்க? 72ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ therefore 4x minus 24 which is equal to 72. 4x which is equal to 48. அப்போ x is equal to 12. இப்ப என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஏஜ் ஆஃப் த சன்? இப்போ சாரி சார், ஐ மேட் அ மிஸ்டேக். ஸோ இங்க என்ன கிடைக்குன்னா இந்த 24 இந்த போல பிளஸ்ல மாறும். இப்போ 4x which is equal to 96, x is equal to 24. சரிங்களா? இப்போ பையனுடைய தற்போதைய வயது வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு எனக்கு? x மைனஸ் 12. அப்ப 24ல இருந்து 12 கழிச்சா எனக்கு எவ்வளவு வரும்? 12ன்னு வரும். அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான பதில். சரிங்களா? சோ அடுத்த சம். b இன் வயது a இன் வயதை போல் 2 மடங்கு. ஆனால் f இன் வயதில் பாதி. c இன் வயது a இன் வயதில் பாதி. ஆனால் d இன் வயது 2 மடங்கு. இதில் இளையவர் மற்றும் முதியவர் இணை எது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நான் ரிலேஷன் போடணும். b யோடைய வயது வந்து a விட 2 மடங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். சரிங்களா? ஆனால் f இன் வயதில் பாதி அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப f இன் வயதில் பாதி அப்படின்னா f is equal to b by 2. அதான் வந்து மீனிங். b யோட வயது வந்து f ல பாதின்ட்டான். அப்ப therefore b is equal to என்னன்னு சொல்லலாம்? 2f அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரிங்களா? அப்போ 2 times f. இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? அப்போ b யோட வயது வந்து எப்படி இருக்குன்னா இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கக்குள்ள f தான் வந்து எனக்கு பெரியவங்க. ஏன்னா இதுல பாதி தான் வந்து b. சரிங்களா? அப்ப therefore இதுல வந்து bங்கிறது பெரியவங்க அப்படின்னு வச்சுக்கலாம். சோ நெக்ஸ்ட் c இன் வயது a இன் வயதில் பாதி எனில் அப்போ c யோட வயது வந்து a ல பாதி அப்படின்ட்டாங்க. சரிங்களா? ஆனால் d இன் வயதில் 2 மடங்கு. d யோட வயதுல 2 மடங்கு அப்படின்ட்டான். அப்போ c வந்து is equal to 2 times of d அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப therefore இதுல வந்து இளையவர் மற்றும் முதியவர் இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. சோ இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஏபிசிடின்னு போடக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த மாதிரி போட்டோம்னா. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏதாவது ஒருத்தவங்களுடைய வயசை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்ப இதுல ரெஃபரன்ஸ்ங்கிறது பி தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் பி யோட வயது வந்து 20 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு இருக்கிற கண்டிஷன் பாத்துக்கலாம். ஏ பி எஃப் இப்படி வச்சுக்கலாம். இப்ப பி யோட வயது 20ன்னு எடுத்துக்கிறேன். ஏயின் வயதை போல் 2 மடங்கு அப்படின்னா ஏஐ கம்பேர் பண்ணக்குள்ள பி வந்து 2 மடங்கு. அப்ப ஏயோட வயது வந்து பி ல பாதி தான் இருக்கும். 10. புரிஞ்சுங்களா? அடுத்தது வருவோம். ஆனால் எஃப் இன் வயதில் பாதி. அப்போ எஃப் ஓட வயசுல பாதி தான் 20. அப்ப எஃப் ஓட வயசு வந்து எவ்வளோ? 40. இது ஆப்வியஸ்லி எஃப் தான் பெரியவங்க எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்ப அடுத்தது வருவோம். சிஏடி வச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப ஏயோட வயது 10 எனக்கு. சிஏடி அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப ஏயோட வயது எனக்கு 10. அது நமக்கு தெரிஞ்சிச்சு. சியின் வயது ஏயின் வயதில் பாதி. அப்போ சியோட வயசு ஏல பாதினா எவ்வளோ? 5. சரிங்களா? அதே மாதிரி ஆனால் டியின் வயதில் 2 மடங்கு. அப்போ டியை கம்பேர் பண்ணோம்னா சி வந்து 2 மடங்கு. அப்போ டியோட வயசு வந்து எவ்வளவு இருக்கும்? 2.5 அப்படின்னு இருக்கணும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்ட்டு? அப்ப இந்த ஏஜ் படி பார்த்தோம்னா இதுல இருக்கல ரொம்ப கம்மியான வயசு யாரு? டி தான். 2.5 வயசு. சரிங்களா? அதுவே முதியவர்னு பார்த்தோம்னா யாரு? எஃப் 40 வயசுல இருக்காங்க. அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து சரியான பதில். ஏன்னா நீங்க இந்த ஈக்குவேஷன் படி போட்டீங்கன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க குழப்பிப்பீங்க. அதனால இப்படி போடாம ஒரு ஏஜை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுல இருந்து கம்பேரிசன் பண்ணீங்கன்னா ரொம்ப எளிமையா இருக்கும். சோ அடுத்தது லதா இஸ் a year older than Sunita. Sunita is 2 years older than Bindu. Rajan is a year older than Bindu. Who is the youngest of all? அதாவது
லதா வந்து சுனிதாவை விட ஒரு வயது பெரியவர். அப்போ சுனிதா இவங்களோட வயசு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ லதாவோட வயசு வந்து என்னவா இருக்கு? எக்ஸ் பிளஸ் ஒன் அப்படின்னு போட்டேன். சரிங்களா? அடுத்தது சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். அப்போ பிந்து அப்படிங்கிறவங்க வந்து சுனிதாவை விட 2 வயசு சின்ன பொண்ணு. கரெக்ட்டுங்களா? ஏன்னா அதான் கொடுத்திருக்காங்க. சுனிதா பிந்துவை விட 2 ஆண்டுகள் பெரியவர். அப்போ இவங்க வந்து எக்ஸ் மைனஸ் டூ அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ராஜன் பிந்துவை விட ஒரு வயது பெரியவர். அப்ப ராஜன்ங்கிறது வந்து இங்க நடுவுல வருவாங்க. கரெக்ட்டுங்களா? ராஜன் வந்து இவங்களோட ஒரு வயசு பெரியவங்கன்னா எக்ஸ் மைனஸ் டூ பிளஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் ஒன். எனில் மூவரில் யார் சிறியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல கம்மியா இருக்கிறது எக்ஸ் மைனஸ் டூ. அப்ப பிந்து தான் வந்து சிறியவர். சரிங்களா? சோ அடுத்தது தன்யா எரிக்கை விட பெரியவர். தயா தன்யாவை விட பெரியவன். எரிக் தயாவை விட பெரியவன். முதல் 2 கூற்றுகள் சரி எனில் மூன்றாவது கூற்று எப்படிப்பட்டது? இப்போ தன்யா சரிங்களா? இது வந்து எரிக்கை விட பெரியவன். அப்போ இவங்க தான் வந்து பெரியவங்க. எரிக்கை விட கிரேட்டர் தென்னு போட்டுட்டேன். சரிங்களா? தயா தன்யாவை விட பெரியவன். அப்போ தயா அப்படிங்கிறவன் தன்யாவை விட பெரிய பையன் அப்படின்னு சொல்லிட்டான். சரிங்களா? தன்யாவை விட பெரியவன். சரிங்களா? அடுத்தது இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இது 2வது ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? இது 3வது ஸ்டேட்மெண்ட். எரிக் தயாவை விட பெரியவன். இப்ப பாத்தீங்கன்னா தயா இருக்கிறதுலே பெரியவன். எரிக் அவனை விட சின்ன பையன். இப்போ 3வது ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்கு? தப்பு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு பார்க்கக்குள்ள. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான பதில். தேங்க்யூ.